எனக்கு முன்னதாக வைத்து வரக்கூடிய காவலன் கால தாமதமாக கை கட்டி வர என்ன காலம் பொண்டாட்டி அடிச்சாலா? பஸ்ல தான் வந்த வேன்ல வரல. டேய் சபைக்கு முன்னதாக வரக்கூடிய காவலன் நீ என்னதான் கத்திங்க இருந்தாலும் எனக்கு காது கேட்காது. அப்பனா நீ செவுடா? நான் ஒரு செவுடு. நான் ஒரு செவுடு. என் பொண்டாட்டி ஒரு செவுடு. செவுடு என் அம்மா ஒரு செவுடு, என் அப்பா ஒரு செவுடு, என் பையன் ஒரு செவுடு. குடும்பமே செவுடு. அப்படி எப்படித்தான் நல்லது கெட்டது பேசுகிறீங்க? எங்க குடும்பமே இந்த ஊர்ல செவுட்டு குடும்பம். செவுட்டு குடும்பம் பேர் போந்து. ஆமா. அப்ப உன் பொண்டாட்டி செவுடு. சரி பங்காளியா, வீட்டுக்கு போற எப்படி கேப்பா? என்ன கேட்டுக்கிறா? சாப்பாடு எப்படி கேப்பணும் பொண்டாட்டி? அதுவா பொண்டாட்டி உள்ளதா உட்காந்துக்கிறா. சரி தண்ணி வேணும் எப்படி கேப்ப பொண்டாட்டியா? அதான் கேட்டுக்கிறியா? அவருக்கு தண்ணி வேணுமாம்பா. யாருக்கு? காலையில நான் மாட்டை ஓட்டிக்கணும் வந்துட்டு ஏறு ஓட்டலான்னு 4 பேர் வழி பாக்குற வந்தாங்க. ஏறு ஓட்டின கதையோட உனக்கு கேக்குறேன். ஏறு ஓட்டுவர காஞ்சிபுரம் போறதுக்கு வழி அப்படின்னு அவங்க என்ன பார்த்து கேக்குறாங்க. ஏறு ஓட்டுற உன்னை பார்த்து கேக்குறேன். நான் தான் ஒரு செவன் ஆச்சேன். மாடு வாங்கிட்டு 10,000 5,000 வந்தா குத்தலான்னு நான் சொல்றேன். 10,000 வாங்கினா 5,000 கொடுப்பாங்க. மாடு வாங்கிட்டு 10,000 5,000 வந்தா குத்தலான்னு நான் சொல்றேன். நீ சொல்ற ஒரு செவடம் பலன் அவனுக்கு அந்த கழனிக்கான அவனுக்கு ஊற போய் சேர்ந்தானுங்க. அதே வழி என் பொண்ணு கூழ் எத்தனை வந்தா. சரி கூழ் எத்ததுல கூழ வச்சுக்கிறது வேலையை பார்க்க கூடாதா? அவன் என்ன கேக்குறா? ஏடா 4 பேர் வந்தாங்கல்ல உங்க கிட்ட என்ன கேட்டாங்கன்னு அவன் என்ன பார்த்து கேக்குறா. உம்மனவி ஒண்ணு இல்லம்மா, மாட்டு வேலை கேட்டாங்க. மாடு வாங்கிட்டு 10,000 5,000 வந்தா குத்தலான்னு நான் சொல்றேன். ஏன் போட்டேன் உன் பொண்டாட்டிக்கு படிப்பு இருக்குதா? அவத்தான் ஒரு செவிடாச்சு. கூழ் உப்பு நான் போடல, உங்க அம்மா தான் போட்டாங்கன்னு இப்ப சொல்றேன். ஏண்டா பிறகு என்னாச்சு? சொன்னால படம் சும்மா சொல்லக்கூடாதா? இந்த காது வார சொல்லி சொன்னால எனக்கு வந்தது கோபம். ராஸ்கோல் நான் கடை வாங்கி மாடு வாங்கி வச்சா மாட்டு வந்து கம்பல் சேர்ந்து போய் சொல்றேன். விட்டா என் பொண்ணு 4,000. ஐயோ அவன் அதுக்கு போய் எங்க அம்மாட சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அவ போய் எங்க அம்மாட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அத்தை அத்தை கூழ் உப்பு நீங்க தானே போட்டீங்க, உன் புள்ள கூழ் உப்பு என்னை போட்டு அடிக்கிறாரு, ஏன் நீ கேட்க மாட்டியான்னு எங்க அம்மா போய் என் பொண்டாட்டி போய் எங்க அம்மாட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. எங்க அம்மா தான் ஒரு செவிடாச்சு. ராஸ்கோல் என்ன வார்த்தை பேசுற? நான் அறுபாருக்கு அறுவாச்சல ஆச்சரிய போனா என்ன ஆச்சரி வச்சுங்கிறான்றியா? நான் சும்மா விட மாட்டேன். நான் போய் எங்க அப்பா எங்க வீட்டுக்காரன் சொல்லிட்டு எங்க அம்மா திப்பின்னு எங்க அப்பா கிட்ட போயிட்டாங்க. எங்க மரும சொல்றா, நான் அறுப்பாருக்கு அறுவாத்துல ஆச்சரிய போனா என்ன ஆச்சரிய வச்சுங்கன்றாரு, ஏன் நீ ஒரு வாரத்தை கேட்க மாட்டியா? ஆச்சாரி வச்சுக்கிறத போய் அவன் கேட்கணும் அப்படின்னு எங்க அம்மா போய் எங்க அப்பா சொல்றாங்க. என் அப்பந்தான் ஒரு செவன். அவன் ஒரு செவட. அவர் நன்றாரு. அவர் என்ன சொன்னாரு? பீரு சாப்பிடல, பிராண்டி தான் சாப்பிட்டேன். பாடசாலை விட்டு என் பையன் திப்பி வீட்டுக்கு வந்தான். எப்ப வீட்டுக்கு வராத வந்துட்டாங்க. வீட்டுல தெரிஞ்ச சாப்பாடுலாம் தீர்ந்து போச்சு. காஞ்சிபுரம் போய் பிரியாணி போய் 5 கிலோ பிரியாணி வாங்கிட்டு வரான்னா அவன் தான் செவன் ஆச்சு. 5 கிலோ பெரிய 5 கிலோ பெரிய ஆணி வாங்கிட்டு வர்றான். எல்லா ஆணி அடிச்சு மாட்டி வர்றதுக்கு நேரம் ஆகி போச்சு. கம்முன்னு டேய் கம்முற வாய் 3 கம்முரு. அப்பா இன்னும் கால தலைமையில போட்டுக்க. காலு மேல ஏன் போடுற? அப்படியே போயிடுறேன். ஏண்டா டேய் குரங்குக்கா பந்த நீ ஜாதி வாங்க ஜாதி நீ இங்க இருக்க வேண்டிய விடையாதுரா. நீ ஜாதி தூக்க நேரம் இருக்க வேண்டிய நீங்க இருக்க வேண்டிய மரத்தின் மேலதான் இருக்கணும். எழுதுறா அப்படி இருக்கப்படுது. என் நாடு எப்படிப்பட்ட நாட்டை ஆண்டு வரக்கூடிய பிறக்கணும். இப்படித்தான் வாழணும். இந்நாட்டு இறைவன் இந்நாட்டு
தலைவன் தன்னத்ததை முடிப்பவன் நீதி நேர்மை கண்டிக்கும் கட்டுப்பாடு முறையிட்டு பார்த்தா குறை என்பதே கிடையாதுங்க. அப்படி இருக்கப்படுது. நாட்டு மக்கள் மன்னராக வளார வாழ்த்து கொண்டிருக்கிறார். அப்படியே நாட்டுல கூட நீங்க விட்டு வைப்பீங்களா? அப்படியா இருந்தாலும் அப்படி குறை என்பதை நாட்டு இருக்காது. மனைவி சந்திக்க வேண்டும். அனைத்து